மேரேஜ்ல எல்லாமே நார்மல் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட செக்ஷுவல் அர்ஜஸ் காட்டலனா பாவம் வேற யார்கிட்ட காட்டுவாங்க? தேர் இஸ் நத்திங் கால்ட் ரேப் இன் மேரேஜ். ஏய், இது நீ சூஸ் பண்ண லைஃப். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கோயேம்மா. ச்சே, எப்ப டிவி ஆன் பண்ணாலும் ரேப்பு மர்டர்னு தான் இருக்கு. ஹலோ ஹலோ, எனக்கு டிவி பார்த்து குச்சி கொட்டிட்டு இருக்கீங்க? எத்தனையோ வாட்டி நான் வேணான்னு சொல்லும் போது என்னை எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீங்களும் காரணம் தான். சில மாதங்களா இந்த கொரோனா லாக்டவுன்ல பெண்கள் எல்லாருமே வீட்டுல சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதே லாக்டவுன் காரணத்தினால எவ்வளவு பேர் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஹாரஸ்மெண்ட், மொலஸ்டேஷன், குரூப்பிங், டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ், ரேப், மர்டர், எக்கச்சக்கமான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு, ச்சே இதெல்லாம் என்ன நாடு, ஏன் கொஞ்சம் கூட மனிதாயமானமே இல்லாம மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க, இவங்க வெட்டி போடணும் அப்படின்னு சொல்ற எல்லா ஆண்களுக்கும் நான் ஒரு கேள்வி எழுப்பேன். இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் தான் தெரியுமா? என்ன பாக்குறீங்க? குழப்பமா இருக்கா? கோவம் கூட வருதுல்ல? அதுதான் எங்களுக்கும் வேணும். இன்னைக்கு நம்ம மேரிட்டல் ரேப், அதாவது பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமையோ சகிச்சிட்டு இருக்க ஒரு கொடுமையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் உங்க சாய் வர்ஷா ஃப்ரம் அவேர் இந்தியா அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அவேர். ரேப்னு சொன்னாலே அது வெறும் ஃபோர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற நம்ம மக்கள் மேரிட்டல் ரேப் பத்தி எப்படி பேசுவாங்க? இந்தியாவில முக்காவாசிக்கும் மேல இருக்க பேரண்ட்ஸ் அவங்களோட டாட்டர்ஸை மேரேஜ்க்காகவே க்ரூம் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வேணும்னு சொல்லி சொல்லி அதை பத்தி பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ்க்கு ரெடி பண்ற இவங்களுக்கு மேரிட்டல் ரேப் பத்தி எப்படி தெரியும்? இதெல்லாம் கூட விடுங்க. நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மேன் ஹேவிங் அ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் ஹிஸ் வைஃப் வித் ஆர் வித்தவுட் ஹர் கன்சென்ட் இஸ் நாட் அ ரேப் அன்லெஸ் தட் உமன் இஸ் அண்டர் 15 years. இதுதான் நம்ம இந்தியாவோட நிலைமை. சரி, ஸ்டேட் வைஸா பார்க்கலான்னு பார்த்தா தமிழ்நாடு ஒன்றும் குறைஞ்சு போகல. என்னடா இப்படி சொல்றாளேன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்காக சில ஸ்டாட்ஸும் வச்சிருக்கேன். 2015ல NCRBயோட டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 1.1 lakhs கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபைல் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் டவுரி. 2015 to 16ல நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி தமிழ்நாடுல 41% ஸ்பௌசல் வயலன்ஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. 3rd பிளேஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பீகார் அண்ட் மணிப்பூர். ரிப்போர்ட் ஆகிற கேஸ் எல்லாமே ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான். ஜஸ்ட் 1 in 10 கேசஸ். அப்போ மிச்சம் எல்லாம் அது எப்படி நீங்க ஸ்பௌசல் வயலன்ஸா மேரிட்டல் ரேப்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக சில கேசஸ் இருக்கு. சென்னையில ஒரு 24-year-old உமன் தினந்தோறும் அவங்க ஹஸ்பண்டால ரேப் அண்ட் செக்ஷுவல் ஹியூமிலியேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி அவங்க வீட்டில் சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸோட ரிப்ளை, இது நீ சூஸ் பண்ண லைஃப் தானே, ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாத, நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ. இது போராதுன்னு உங்க கைனகாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, மேரேஜில் ரேப்னு ஒரு விஷயமே கிடையாது, யுவர் ஹஸ்பண்ட் ஓன்ஸ் யுவர் பாடி. இதுக்கெல்லாம் மேல கொடுமை என்னன்னா, அவங்க டிவோர்ஸ் ஆர்டர் ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே ஹஸ்பண்டோட வயலன்ஸ் பத்தி மென்ஷன் ஆகவே இல்லை. அதுக்கு பதிலா the wife represents a tendency towards psychological importance அப்படின்னு தான் இருந்திருக்கு. இல்லை தெரியாம தான் கேட்குறேன், லீகலா ரேப் பண்ணதுக்கு மேரேஜ் என்ன ஒரு லைசன்ஸா? இன்னொரு கேஸ் என்னன்னா, வறுமை காரணத்தினால ஒரு பொண்ணை நல்லா வசதியான வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்லி நைட் வேண்டா, எனக்கு பிடிக்கல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம். அவங்க சொல்றாங்க, he would inflict trauma by forcing foreign objects into me and makes me enact pornography. நிறைய வாட்டி மிஸ்கேரேஜும் ஆயிருக்கு. இதை பத்தி ஒரு ஹெல்ப்காக ஃபேமிலி கிட்ட சொல்லலான்னு போகும்போது அவங்களோட ரிப்ளை, மேரேஜ்ல தான் ரொம்ப சாதாரணம், உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட செக்ஷுவல் அர்ஜஸ் காட்டலன்னா வேற யார்கிட்ட காட்டுவாங்க, ஒழுங்கா புரிஞ்சு ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கோணும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக, கலாச்சாரம், பாரம்பரியம், பயம், இந்த மாதிரி நிறைய காரணத்தினால பெண்கள் இதை பத்தி வெளியில சொல்லாம சைலண்டா சஃபர் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பாதி பேருக்கு நமக்கு நடக்கிறதுலாம் வைலன்ஸ், இதுக்கு பேரு மேரிட்டல் ரேப் அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சென்னையில இருக்க PCBC, கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் விக்டிம் கேர் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இதை பத்தி சொல்றாங்க. நம்ம நாட்டுல இதை பத்தி பேசினாலே ஒரு பெரிய தப்பு. ஏன் நம்ம லாவே 18 years மேல இருக்கவங்களோட மேரிட்டல் ரேப் பத்தி எங்க பேசுறாங்க? ஆனா நம்ம உலகத்துல 52 countries மேரிட்டல் ரேப்பை இல்லீகல்னு சொல்லி கிரிமினலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல ஏன் மேரிட்டல் ரேப்பை சட்ட ரீதியா கிரேமா ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஏன் மேரிட்டல் ரேப் ஈஸியா நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு. முதல் ரீசன் நான் ஒரு கேஸோட ஆரம்பிச்சுடுறேன்.
2016 ஒரு அட்வொகேட் ஷேர் பண்ண விஷயம் இது. ஒரு பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அவளோட பிறந்த வீட்டுக்கு போறா. ஒரு நாள் அவளை தேடி அங்க போன அவங்க ஹஸ்பண்ட் அவ ரூம்குள்ள போய் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே வீட்டில தான் வெளியில அவங்க அம்மா அப்பாவும் இருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே கண்டுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மைட் பி நாளைக்கு அவங்க சேர்ந்து வாழறதுக்கு இதே ஒரு ரீசனா கூட அமையலாம் அப்படின்னு. இதுதான் இதுதான் பிரச்சனையே. நிறைய கேசஸ்ல நிறைய ஃபேமிலிஸோட கண்ணு முன்னாடி அந்த பிஹேவியர் தப்புன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியாம போனாலும் சரி, இதை வந்துட்டு அவங்க பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு நியாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. செகண்ட் ரீசன், சட்ட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா 3 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, எங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த லாவை பயன்படுத்திடுவாளோ? ரெண்டாவது, உண்மையிலே மேரிட்டல் ரேப் நடந்திருந்தாலும் எதை வச்சு எப்படி ஒரு பொண்ணு கோர்ட் வரைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க? மூணாவது, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஆக்ட்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும் போது தனியா மேரிட்டல் ரேப்னு ஒன்று தேவையா? மூணாவது ரீசன் என்னன்னா, நம்ம நாட்டுல ஒரு பொண்ணை யாராச்சும் ரேப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எப்படி ஒரு பொண்ணு ரேப் ஆயிட்டு அவளுக்கு மானபங்கம் ஏற்பட்டுருமா, அதுக்கு காரணமா இருந்த அந்த பையனோடயே சேர்த்து வச்சிருவாங்களாம். இது நிறைய படத்துல வேற ரொம்ப பெருமையா காமிச்சிருப்பாங்க. இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான மோசமான காரணம் இதுதான். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இது தப்புனே தெரியாம இது ஓகே, இது வந்து நியாயப்படுத்தி இது கடைசியா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற இவங்களுக்கு மேரிட்டல் ரேப் எப்படி தப்பா தெரியும்? ஃபோர்த் ரீசன், சில பெண்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க தானே முன்னேறி வந்தாலும் ஃபேமிலி, சில்ட்ரன், நெய்பர்ஸ்னு ஏதாச்சும் சொல்லி வாபஸ் வாங்க வச்சிடுறாங்க. இதனாலேயே நிறைய இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிறதே கிடையாது. ஃபிஃப்த் ரீசன், நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான். ஹை லிட்ரஸி ரேட் இருந்தாலும் ஒருத்தவங்க பாடிக்கான ரெஸ்பெக்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கவே மறந்துடுறோம். பவுண்டரிஸ் அண்ட் கன்சென்ட்னா என்னன்னு நம்ம சொல்லித்தரதே கிடையாது. லவ்வை புனிதப்படுத்த நம்ம செக்ஸை பத்தி பேசவே கூச்சப்படுறோம். சிக்ஸ்த், ரேப் இஸ் ரேப். அது யாருக்கு நடந்தாலும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரேப் ஃபார் மேரிட் அண்ட் ரேப் ஃபார் அன்மேரிட்னு பிரிச்சு பார்க்குறோம். Because of which marital rape is not even considered for women above 18 years of age. செவன்த் முக்கியமான ரீசன், கல்ச்சுரல் ஆட்டிடியூட், சோஷியல் ஸ்டேட்டஸ், ஸ்டிக்மான நிறைய காரணத்தினால மேரிட்டல் ரேப் பத்தி, ஸ்பௌசல் வயலன்ஸ் பத்தி பிறந்த வீட்டில் பேசினா கூட அவங்க யாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. போக போக எல்லாம் சரியாயிடும், மாறிடும், ஹோப் கொடுத்து பாய் அடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்தது, ஒரு குடிகார ஹஸ்பண்ட் அதனால கடனாளியே ஆகி ஒய்ஃப் கிட்ட மணிக்காக டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே வைலன்ஸா மாறி அவளை குடும்பப்படுத்தி. என்ன பாக்குறீங்க? படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல? அதேதான் எனக்கு. பாருங்க, நம்ம ஒரு பேட்ரியார்கல் ஆட்டிடியூட எவ்வளவு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோன்னு. இது நம்ம சொசைட்டில மட்டும் கிடையாது, சினிஃபீல்ட்லயும் ஒரு ஊறி போன விஷயமாயிடுச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட அத்துமீறி நடந்தாலும் சரி, கொடுமைப்படுத்தினாலும் சரி, இவ எங்க நான் விட்டு போயிட போறா, போனாலும் என்ன அப்படி சொல்ல போறா, சொன்னாலும் ஈஸியா அதுல இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய ஆண்களோட மனசுல இருக்கு. ஏன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு இதோட பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் என்ன, ஹஸ்பண்டோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம இருக்கோம் அப்படின்ற எண்ணத்துலதான் இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய 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 ரீசன்ஸ் சொல்லிட்டே போகலாம் ஏன் மேரிட்டல் ரேப் ரொம்ப ஈஸியா நம்ம சொசைட்டில நடக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் மேரிட்டல் ரேப்பை கிரிமினலைஸ் பண்ணணும், அதுக்காக ஏன் வாய்ஸ் கொடுக்கணும்? மேரேஜ் ஒன்றும் லைசன்ஸ் கிடையாது லீகலா ரேப் பண்ணறதுக்கு. மேரேஜ் ஆயிட்டா யார் என்ன வேணாலும் பண்ணலாம், பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி பார்ட்னர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த விஷயத்த மாத்தணும். அடுத்து, யாரா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, மேரிடோ அன்மேரிடோ, அவளோட பாடி மேல அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மேரேஜ் ஆயிட்டா ஒன்றும் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது எல்லாருக்கும் புரிய வைக்கணும், பதிய வைக்கணும். நெக்ஸ்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஒரு சிவில் லா. கற்பழிப்பால பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர ஒரு வழி கிடையாது இது. ஸோ மேரிட்டல் ரேப்பை கிரிமினலைஸ் ஆக்கணும். நெக்ஸ்ட், மேரிட்டல் ரேப் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அவங்க ஃபேமிலி அண்ட் சுற்றுச்சூழல் சேர்ந்த ஒரு விஷயம். அது ஒரு விக்டிம் பிசிக்கல் ஹர்ட் மட்டும் இல்லாம எமோஷனல் ட்ராமா ரொம்ப காலமா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வேற மாதிரி தான் பார்க்கணும், வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஒரு டாக்டர் சொல்றாங்க, இது வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்தோம்னா இதுக்கான எவிடன்ஸ் கூட கலெக்ட் பண்ணலாம். மேரிட்டல் ரேப்பை கிரைமா கன்சிடர் பண்ணல அப்படின்னா பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இது வயோலேட் பண்ற மாதிரி. நம்ம சொசைட்டில பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா முன் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணறதுக்கான ஒரு சேஃபான பிளேஸை நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். எத்தனையோ காலமா பெண்களை
அமைதியா போ. ஆண்கள்னா அப்படிதான் இருப்பாங்க, அக்ரெசிவா இருப்பாங்க. நீ பொறுத்து போ, அமைதியா போன்னு சொல்லி அவங்க தடுத்திருக்கோம். இதெல்லாம் மாறணும். ரேப்ல நல்ல ரேப் கெட்ட ரேப்னு என்ன இருக்கு? அபியூசருக்கும் விக்டிம்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு அந்த பாதிப்போட இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறது எந்த விதத்துல நியாயம்? பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே தைரியமா முன்வந்து இந்த பிரச்சனைக்கான குரல் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய புரிதல் ஏற்படும், நிறைய கேஸஸும் ஃபைல் ஆகும். ஸோ நம்மளோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் பேச வைக்கணும், நிறைய அவேர்னஸ் தொடர்ந்து கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே நடக்கணும், மாறணும் அப்படின்னா நம்ம லாவும் மாறணும். மேரிட்டல் ரேப்பை கிரிமினலைஸ் ஆக்கணும். தொடர்ந்து குரல் கொடுப்போம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட் என்னன்னு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அவேர் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அவேர். தேங்க்யூ.